ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்றவங்க இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஹீமோக்ளோபின் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹீமோக்ளோபினுக்கு மட்டும் கிடையாது, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பப்பாளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். பப்பாளி நம்ம பிளட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் 1 கப் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை 1/2 கப்பு போதும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பப்பாளி பழம் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சுகர் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சுகர் வேண்டான்றவங்க தேன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் நல்லா வாசனையாக இருக்கும், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ண பால் 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப் மட்டும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ண முடியுமோ நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. பப்பாளி ஈஸியாக மசிஞ்சிரும். அன்னாச்சி பழம் நம்மளுக்கு மசிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நல்லா க்ரீமியாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கப்பு பால் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்டே 2 கப்பு பால் ஆட் பண்ணோன்னா வெளியே தெரிக்கும், அதே மாதிரி சரியாக அரைப்பட்டும் வராது. அதனால 1 கப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இன்னொரு கப் இப்போ ஆட் பண்ணிட்டு மறுபடியும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப க்ரீமியாக ஹெல்த்தியாக ஸ்மூத்தியாக ஒரு ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக பாதாமை நான் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.